Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடுகள்ல இட்லி தோசை மாவு இல்ல அப்படினா என்ன டிஃபன் பண்றதுனே தெரியாது, ஒரே குழப்பமா இருக்கும். ஆனா இட்லி தோசை மாவு அரைக்கிற வேலை எடுத்தாலே ஒரு 2-3 மணி நேரம் அதுக்கே நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும். டைம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் கிச்சனும் ரொம்பவே நாஸ்தி ஆயிரும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுற வேலையும் நிறையா இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் வந்து கையே வைக்காமல் கிச்சன் எல்லாம் மெஸ்ஸி ஆகாமல் ரொம்ப சுலபமாக ஈஸியாக மாவாட்டுற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்மார்ட் கிரைண்டரோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அடடா, இப்படி கூட ஒரு கிரைண்டர் இருக்கா, கை வைக்காமலே மாவாட்டிட முடியுமான்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சூப்பரான கிரைண்டர் வந்து நம்ம சேனலுக்கு ரிவ்யூக்காக அனுப்பியிருந்தாங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேங்கிறதுக்காக இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு டீட்டெயில்டு டெமோவும் ரிவ்யூவும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. இந்த கிரைண்டரோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. டபுள் பாக்ஸ் போட்டு நல்லா நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த கிரைண்டரோட பேர் கம்ஃபர்ட் ப்ளஸ் கிரைண்டர். நம்ம நார்மல் கிரைண்டரை விட ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஸ்மார்ட் கிரைண்டர். இது வந்து ஜிமார்க் அப்ளையன்சஸ்லேருந்து நம்மளுக்கு ரிவ்யூக்காக அனுப்பியிருந்தாங்க. இந்த கிரைண்டருக்கு 5 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. இதுக்கு வந்து வாரண்ட்டி கார்டும் யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து இந்த கிரைண்டரை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரைண்டரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டு டெமோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மாவு அரைக்கிறதுக்கு தேவையான அரிசி உளுந்து நம்ம ஊற வச்சிடலாம். நான் எப்போவுமே அரிசியும் உளுந்தும் ஒன்றா தான் ஊற வைப்பேன். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். 5 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கழுவிட்டு இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி 6லிருந்து 7 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். நான் கூடவே வந்து வரகரிசியும் அரைச்சி பார்க்க போகிறேன். சிறுதானியம் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதால கிரைண்டர் நல்லா குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அரைப்படும். அதனால் இன்றைக்கி நான் வரகரிசியும் அரைச்சி பார்க்க போகிறேன். இந்த மாவுக்கு அளவு வந்து 3 டம்ளர் வரகரிசி சேர்த்துருக்கேன், 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் உளுந்து, கூடவே கொஞ்சம் வெந்தயம். இதையெல்லாம் நல்லா கழுவிட்டு இதையும் மூழ்கிற அளவு தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சிடலாம். ரெண்டுமே நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி பார்க்கலாம். இப்போ அரிசி உளுந்து சிறுதானியம் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இதை அரைச்சி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் அந்த கிரைண்டரோட ட்ரம்மை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம உள்ளே ஃபிட் பண்ணக்கூடிய ஸ்டோனு. 3 ஸ்டோன் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் மாவு வந்து ரொம்ப சீக்கிரமாக அரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பேஸு. இதுக்குள்ளே தான் வந்து மோட்டார் இருக்குது. கீழே வந்து இந்த மாதிரி சக்ஷன் கேப் கொடுத்துருக்காங்க. கிரைண்டர் ஓடும்போது அசையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. கிரைண்டர் ஓடும்போது ஏர் சர்க்குலேஷனுக்காக இந்த மாதிரி வெண்ட் கூட கொடுத்துருக்காங்க. இந்த பேஸில் நடுவில் இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் இருக்குது. இதில் வந்து கிரைண்டரோட ட்ரம்மை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ட்ரம்முக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. இதை போட்டுட்டு நல்லா டைட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல மாவு வெளியில் எடுக்கிறதுக்கான ஹோல் இருக்கு இல்லைங்களா, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. அதை போட்டு இந்த மாதிரி டைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த நாப்பில் வந்து இந்த பைப் இப்படி நேராக இருக்கிற மாதிரி வச்சு நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஊற வச்சிருக்க அரிசி உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு அப்பப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். போட்ட உடனேயே அரிசியெல்லாம் நல்லா உடச்சி அரைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிரைண்டரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 லிட்டர். நீங்கள் அரிசியும் உளுந்தும் தனித்தனியாக ஆட்டுறீங்க அப்படின்னா 1.25 கிலோ அரிசி வந்து நீங்கள் ஒரே டைமில் ஆட்டி எடுத்துக்க முடியும். மாவு தள்ளி விடுறதுக்கு வந்து இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு ஸ்பேச்சுலா கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம தள்ளி விட்டுக்கலாம். இப்போ நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். லிட்டில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு முறையும் ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இந்த லிட்டில் ஊற்றினாலே எல்லா பக்கமும் தண்ணி வந்து ஷவர் மாதிரி தெளிச்சுக்குது. இந்த கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரம்மு சுத்தாது, கல் மட்டும்தான் சுற்றும்.
நம்ம அந்த காலத்துலலாம் ஆட்டுக்கல்ல மாவாட்டும் போது நடுவில் இருக்கிற கல் மட்டும்தானே சுற்றும். அந்த மெத்தட் தான் இந்த கிரைண்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெத்தடில் மாவாட்டும் போது மாவு வந்து சீக்கிரத்தில் ஹீட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. மாவு ஹீட் ஆகாமல் நம்ம ஆட்டி எடுத்தாலே பார்த்திங்கன்னா இட்லி தோசையெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ மாவு வந்து ஒரு 90% ஆட்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே அரைக்கும் போதே கல்லுப்பு சேர்த்துருவேன், தனியாக எடுத்து கரைக்கிறதெல்லாம் இல்லை. எனக்கு வந்து இட்லி தோசை ரெண்டுமே சூப்பராக வரும். ஸோ இந்த வீடியோவில் நான் அந்த டெமோவும் காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த கல்லுப்பு கரையிறதுக்காக இன்னொரு 5 நிமிஷம் ஆட்டிக்கலாம். இப்போ நான் சேர்த்துருக்க அளவுக்கு ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து மாவு நல்லா சாஃப்டாக ஆட்டிருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்ம வந்து கை போட்டு மாவு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நாபை வந்து நம்ம ஓப்பன் பண்ணாலே போதும், மாவை வந்து தானாகவே பாத்திரத்தில் கொட்டிடுது. ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தடில் கையெல்லாம் வச்சு கரைக்காமல் கிச்சனெல்லாம் அழுக்காகாமல் நம்ம வந்து ஈஸியாக மாவாட்டி எடுத்துக்க முடியுது. இப்போ எல்லா மாவுமே வெளியில் வந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ அந்த நாபை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குது இல்லைங்களா, இதையெல்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பாச்சுலா வச்சு ஓரத்தெல்லாம் நம்ம எடுத்து விட்டுறலாம். இப்போ வந்து தண்ணி வெளியில் எடுக்கும்போது நம்ம ஒயிட் கலர் நாபை எடுக்கக்கூடாது, தண்ணி வெளியில் தெறிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த கருப்பு கலர் நாபை மட்டும் வெளியில் எடுத்தால் போதும். பைப்பு மாதிரி அந்த தண்ணி வந்து வெளியில் கொட்டிடும். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கிறதால நான் மாவோடவே வந்து கலந்துக்கிறேன். நம்ம வந்து அந்த வெயிட்டான கல்லை தூக்க தேவையில்லை, கை வச்சு எடுக்க தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பாத்திரத்தில் கொட்டிடுது. மாவு வந்து கெட்டியாக இருந்தாலும் வெளியில் வருதான்னு பார்க்குறதுக்காக நான் அதிகமாக தண்ணி சேர்த்தலை, நல்ல கெட்டியாக தான் அரைச்சி பார்த்தேன். அப்போ கூட கை வைக்காமலே எல்லா மாவும் பாத்திரத்தில் தானாகவே கொட்டிருச்சு. பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுலபமாக கம்மி நேரத்தில் நம்ம மாவாட்டியாச்சு. இப்போ இதே கிரைண்டரில் நம்ம வரகரிசியும் ஆட்டி பார்த்துடலாம். சிறுதானியமெல்லாம் எப்படி ஆட்டுது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அரிசி தான் அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதால நான் கழுவில் அதே கிரைண்டரில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நான் ஊற வச்சுருக்க வரகரிசி உளுந்து அதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன். அதே மெத்தடில் நம்ம ஆட்டிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கிரைண்டர் வந்து சுத்தவே இல்லை, உள்ளே இருக்கிற கல் மட்டும்தான் சுற்றுது. கிரைண்டர் சூடாகவும் இல்லை, நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக மாவாட்டிருச்சு. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிருக்கு, நல்லா சாஃப்டாக மாவு அரைச்சிருச்சு. இப்போ மாவை வெளியில் எடுத்துடலாம். இப்போ வயசானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், சின்ன குழந்தை வச்சுருக்கவங்க, ஒர்க்கிங் லேடிஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தடில் கையெல்லாம் வச்சு கரைக்காமல் கிச்சனெல்லாம் அழுக்காகாமல் நம்ம வந்து ஈஸியாக மாவாட்டி எடுத்துக்க முடியுது. இப்போ வந்து கழுவுற வேலையை சுலபமாக்கிறதுக்காக இதில் தண்ணி சேர்த்து நம்ம ஆன் பண்ணிடலாம். இப்போ கருப்பு நாபை வெளியில் எடுத்துட்டு தண்ணியெல்லாம் ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா சுத்தமாகவே கழுவிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து கழுவுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக சின்ன கல்லாக இருக்கிறதால நம்மளுக்கு கழுவுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ இதில் ஆட்டி எடுத்த மாவை வந்து ஒரு 6 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சிடலாம். நான் இந்த மாவில் இட்லி தோசை ரெண்டுமே செஞ்சு பார்த்தேன். இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. இது வந்து அரிசி உளுந்து சேர்த்து செஞ்ச இட்லி, இது வந்து வரகரிசியும் உளுந்து சேர்த்து செஞ்ச இட்லி, ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. அதே மாதிரி இந்த மாவில் தோசையும் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்தது. இப்போ இந்த கிரைண்டரில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மோட்ரு மேலேயே ட்ரம் இருக்கிறதால ஒரு மிக்ஸி எடுத்துக்கிற இடம் தான் இந்த கிரைண்டரை எடுத்துக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்பேஸ் சேவிங். சின்ன கிச்சன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மோட்டார் வந்து 120 வாட்ஸ் மோட்டார். நம்ம மாவு அரைச்சிட்டு இருக்கிறப்ப கரண்ட் போயிட்டா கூட யூபிஎஸ்ல கூட இந்த கிரைண்டர் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ 120 வாட்ஸ் மோட்டார் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான்.
ஸோ ஓவரால் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஜிமார்க் அப்ளையன்சஸோட ஃபோன் நம்பர், வெப்சைட் டீட்டெயில்ஸு, அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க கடைக்கு நேர்லேயே போய் ஒரு டெமோ பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கலாம். நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க இல்லை வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு பார்சல் வழியாக அவங்க அனுப்பிச்சி விடுறாங்க. நிறைய ஆர்டர்ஸை வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அவங்க ஏற்கனவே அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு சொன்னாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி உங்களுடைய சின்ன சின்ன சந்தேகங்களை கூட கேட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். கஷ்டமான மாவு அரைக்கிற வேலையை ஈஸி ஆக்கிற இந்த கிரைண்டரோட ரிவ்யூ உங்களில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.